அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தென் சென்னை வடகிழக்கு மாவட்ட பகுதி கழக செயலாளர் பாசறை எம் பாலச்சந்தர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை ஆயிரம் விளக்கு பகுதி கழக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மிக சிறப்பான முறையில் கொண்டாடினர். இதே தெய்வம் புரட்சித் தலைவர், இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வகுத்து தந்த பாதையில் முன்னாள் முதலமைச்சர், தமிழகத்தின் நாளைய முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் சீரிய தலைமையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளின் வழிகாட்டுதலின்படி தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஆதிராஜாராம் அவர்களின் அன்பையும் பாசத்தையும் பெற்ற ஆயிரம் விளக்கு பகுதி கழக செயலாளர் பாசறை பாலச்சந்தர் அவர்களின் பிறந்தநாள் விழா ஆயிரம் விளக்கு பகுதி கழக நிர்வாகிகளாலும் வட்டக்கழக நிர்வாகிகளாலும் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளாலும் கட்சியினுடைய தொண்டர்களாலும் பட்டாசு வெடித்து அன்னதானம் வழங்கியும் மிக சிறப்பான முறையில் ஆரவாரமாக கொண்டாடப்பட்டது. நூத்தி 13வது தெற்கு வட்ட கழக செயலாளர் தர்மா இ கார்த்திக் அவர்களின் தலைமையில் தர்மாபுரம் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு அந்த பகுதி மக்களோடு இணைந்து ஆயிரம் விளக்கு பகுதி கழக செயலாளர் பாசறை பாலச்சந்தர் கேக் வெட்டி கொண்டாடினார். அந்த பகுதி மக்களும் கழக நிர்வாகிகளும் செயல் வீரர்களும் அவருக்கு சால்வைகளை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
தொடர்ந்து ஹபீபுல்லா சாலையில் கழக நிர்வாகிகளாலும் செயல் வீரர்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்ட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு கேக்குகளை வெட்டி நிர்வாகிகளுக்கு ஊட்டினார். பொதுமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அசைவ அறுசுவை உணவாக பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது. தென்சென்னை வடகிழக்கு எம்ஜிஆர் இளைஞர் அணியினுடைய மாவட்ட இணைச் செயலாளர் MRS செல்வகுமார், எம்ஜிஆர் இளைஞர் அணியினுடைய 1000 விளக்கு தெற்கு பகுதி கழக செயலாளர் SR ராமச்சந்திரன், எம்ஜிஆர் இளைஞர் அணியின் 1000 விளக்கு தெற்கு பகுதி துணை செயலாளர் மாங்கா டி ஜெய்சங்கர், 117வது வட்டக்கழக செயலாளர் AR சிவா, 113வது தெற்கு வட்டக்கழக செயலாளர் தர்மா கார்த்திக், 1000 விளக்கு மாவட்ட மாணவர் அணியினுடைய பொருளாளர் திலக் திரு VP கார்த்திக், 1000 விளக்கு தெற்கு பகுதி IT விங் பகுதி செயலாளர் ராஜ்குமார், 1000 விளக்கு தெற்கு அம்மா பேரவை பகுதி துணை செயலாளர் M கார்த்திக், 1000 விளக்கு தெற்கு அம்மா பேரவையினுடைய பகுதி இணைச் செயலாளர் R சதீஷ்குமார், 1000 விளக்கு தெற்கு அம்மா பேரவையினுடைய பகுதி துணை செயலாளர் P கேசவன், தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட மாணவர் அணியினுடைய இணைச் செயலாளர் அஜய்குமார், 1000 விளக்கு பகுதி கழக செயல் வீரர் பாபா S சதீஷ், 1000 விளக்கு தெற்கு பகுதி மாணவர் அணி செயலாளர் P செந்தில்குமார், 1000 விளக்கு பகுதி பிரதிநிதி உப்புலு செல்வம், IT விங் வட்டச் செயலாளர் P ஸ்ரீனிவாசன், 1000 விளக்கு இளைஞரணி வட்டச் செயலாளர் P சரண்ராஜ், செயல் வீரர் ஹரிஷ், எம்ஜிஆர் இளைஞரணியினுடைய வட்ட இணைச் செயலாளர் லோகேஷ், செயல் வீரர் டேனியல், IT விங் பகுதி இணைச் செயலாளர் கானா சுதன், செயல் வீரர் M காமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகளை மிக சிறந்த முறையில் செய்திருந்தனர்.
ஜூன் 30 தனது பிறந்த நாளில் தனக்கு வாழ்த்தையும் ஆசியையும் வழங்கிய தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆதிராஜாராம் அவர்களுக்கும் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட மூத்த நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் தனது பிறந்த நாளை மிக சிறப்பான முறையில் கொண்டாடிய வட்டக்கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு அணிகளை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கழகத்தின் செயல் வீரர்களுக்கும் ஆயிரம் விளக்கு பகுதி கழக செயலாளர் பாசறை பாலச்சந்தர் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார்.